நடந்து முடிந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டதால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இழந்த அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசு பங்களாவை காலி செய்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என? அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் அமைச்சர்களுக்கு ஒதுக்கக்கூடிய அரசு பங்களாவில் இதுநாள் வரைக்கும் வசித்து வந்தார். 2011ஆம் ஆண்டு அமைச்சராக பொறுப்பேற்ற போதில் இருந்து சென்னை பசுமை வழிச்சாலையில செவ்வந்தி என்று அழைக்கப்படக்கூடிய அரசு பங்களாவில் எடப்பாடி பழனிசாமி குடியேறினார். அதனும் தொடர்ச்சியாக கடந்த 15 ஆண்டுகளாக அதே இல்லத்தில் தான் வசித்து வருகிறார். முதலமைச்சரான போது கூட செவ்வந்தி இல்லத்தில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி வசித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு அதிமுக எதிர்க்கட்சியான நிலையில எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில செவ்வந்தி இல்லத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி வசித்து வந்தார். ஆனால் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில எதிர்க்கட்சி அந்தஸ்தை எடப்பாடி பழனிசாமி இழந்தார். எதிர்க்கட்சி தலைவர் அந்த பதவியும் இழந்ததன் காரணமாக தற்போது அரசு பங்களாவை காலி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். அதன் அடிப்படையில தற்போது அந்த வீட்டை விரைவில் காலி செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில தெய்வ சிகாமணி தெருவில் புதிதாக ஒரு வீட்டில் எடப்பாடி பழனிசாமி குடியேற இருக்கிறார். அதற்காக இன்றைய தினம் அந்த புதிய வீட்டில் இருந்து பால் காய்ச்சும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் அரசு பங்களாவை காலி செய்துவிட்டு புதிய வீட்டில் எடப்பாடி பழனிசாமி குடியேறுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.